ப்ராப்பரான ஒரு ஈத் டே விலாக பார்க்கலாமா? எல்லா வருஷமும் ஈத் டே வரதும் தெரியாது போறதும் தெரியாது, சல்லுன்னு போயிடும். அப்படிதான் எனக்கும் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் சல்லுன்னு போயிருச்சு. பட் இந்த வருஷம் ஈத் டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா போச்சுன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் எனக்கு இந்த வருஷம் 2026 ஈத் டே வந்து தலை பெருநாள் காய்ஸ். என்னாலே நம்ப முடியல இவ்வளவு சீக்கிரமா தலை பெருநாள் வரும்னு. மாஷா அல்லாஹ் நல்லபடியா நோன்பு வச்சு தராவி தொழுது குர்ஆன் ஓதி ரமதான் மாதம் நல்லபடியா போச்சு. இதை விட அடுத்த வருஷம் இன்னும் நிறைய அமல்கள் பண்ணக்கூடிய பாக்கியத்தால நம்மளுக்கு தரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நான் துவா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி, மட்டன் கிரேவி, இட்லி, தோசை, பொங்கல், வடை, சாம்பார், 2 types of chutneys, ஷீர் குர்மா, பனியாரம், குலாப் ஜாமுன், ஏகப்பட்ட டிஷஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல லஞ்சுக்கு அதுக்கு மேலேயும் பண்ணியிருந்தாங்க. பட் என்னால எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் கவர் பண்ணி எடுத்துறேன். பட் எண்டிங் என்னால கவர் பண்ண முடியல. பிகாஸ் பசி எடுத்துறது சாப்பிட உட்காந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வீடியோ ஆன் பண்ணிருக்கேன்னு நினைச்சிட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்து கவர் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறேன் வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இருக்கிற வீடியோஸ் வச்சு உங்களுக்காக நான் இப்போ ஷேர் பண்றேன். பட் இதெல்லாம் வந்து அடிக்கிட்டு காட்டுறதுக்குள்ள எல்லாருமே சாப்பிடவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. தலை பெருநாள்ன்றனால எங்க வீட்டுக்கு வந்திருந்தோம். ரொம்பவே சிறப்பா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து லஞ்ச் டின்னர்னு ரொம்பவே தடபுடலா பண்ணியிருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மட்டன் தம் பிரியாணி, சிக்கன் 65, காடை ஃப்ரை, பீஃப் சுக்கா, எண்ணெய் கத்திரிக்காய், ரைத்தா, பாயில்ட் எக்ஸ், லிவர் பெரட்டல், கூடவே பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ், இது எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. சாப்பிட தான் வயிறு வேணும். இவ்வளவு சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்பவே ஃபுல் ஆயிருச்சு. ஸோ அதனால வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபீனிக்ஸ் மால் தான் போயிருந்தோம். போனோடனே பாத்தீங்கன்னா ரொம்பவே தாகமா இருந்துச்சு. ஸோ அதனால நான் லோட்டஸ் பிஸ்காட்டே சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என் கூட வந்திருந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹாட் சாக்லேட்ஸ் வாங்கி சூடா குடிச்சிருந்தாங்க. ஃபீனிக்ஸ்குள்ள என்ட்ரி ஆனோடனே நல்லா வாக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து போட்டோ ஷூட்ஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரொம்பவே கபகபன் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கேஎஃப்சிக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் பாக்ஸ் சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். அதுல தந்தூரி சாஸ் அண்ட் 2 types of சாஸோட கொடுத்திருந்தாங்க. ஸோ ஆல் டைப் ஆஃப் சிக்கனோட வச்சு கொடுத்திருந்தனால ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா கான் ஷாப் சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் பார்த்தோம். ரொம்பவே டெம்டிங்கா இருந்துச்சு. ரொம்பவே புகையா வந்துட்டு இருந்துச்சு. அங்க என்ன விற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் தந்தூரிஸ் வந்து சர்வ் பண்றாங்க. ஸோ பாக்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்கா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டோம். ஆல் டைப் ஆஃப் தந்தூரி அண்ட் ருமாலி ரொட்டீஸும் கூட வாங்கியிருந்தோம். தந்தூரிஸ்ல பாத்தீங்கன்னா மட்டன், சிக்கன் அண்ட் ஃபிஷ் கூட வச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் மாப்பிளை விருந்துன்னு சொல்லிட்டு இடியாப்பம், ஆட்டுக்கால் பாயா, அதுக்கப்புறம் பரோட்டாலாம் செஞ்சு ரொம்பவே தடபுடலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். பாய் சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்படிதான் எனக்கு இதுலே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றது எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ்.